இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து திருச்சியில வந்து ஒரு மாநாட்டில் பங்கேற்று இருந்தாங்க. அது இந்திய கூட்டணி ஏடிஎம்கே, பிஜேபி, அமமுக முன்னணி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாருமே ஒரு கூட்டணி கட்சி அமைச்சிருக்காங்க. அந்த கட்சியில ஒரு கூட்டம் போட்டு பேசுறதுக்காக மோடி அவர்கள் வந்தாரு. அங்க வந்த மோடி அவர்கள் வந்து இது மாதிரியான விஷயங்கள பேசினாரு அப்படிங்கிற அந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே கூட்டணி வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ஆட்சியில நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள விட 4 மடங்கு அதிக நிதியை வந்து தமிழ்நாட்டுக்காக வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மோடி அவர்கள் கம்மி பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக 57,000 கோடி அளவுல தமிழ்நாட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணதா மோடி அவர்கள் அறிவிக்கிறாரு. இப்ப தற்பொழுது தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து மக்களுக்கான ஆட்சி கிடையாது. ஒரே ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி மட்டும் தான் நடக்குது. அதாவது என்ன விஷயம் நடந்தாலும் அந்த குடும்பத்துக்காக தான் அது நடக்குதே தவிர மக்கள் நலனுக்காக கிடையாது அப்படிங்கிற விஷயத்த மோடி அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. திருச்சியில ஒரு அமைச்சர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுல ஊழல் பண்ணியிருக்காரு, முறைகேடு பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது திருச்சியில பேசுறதுனால அதை மேற்கோள் காட்டி பேசுறாரு. அது எந்த அமைச்சர்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எல்லா அமைச்சர்களும் திமுகவில் இருந்தா ஊழல் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அங்க நமக்கு பயங்கர சுதந்திரம் இருக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு, அங்கதான் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுக்காகவே அதிமுகல இருந்து எல்லாமே திமுகவுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே அதிமுகல இருந்து திமுகவுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த மேற்கோள் காட்டி பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அமெரிக்கா அண்ட் ஈரான் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுல சில வதந்திகள் வந்து பரவிட்டு இருக்கு. அதற்கு உரிய ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அதை வந்து அந்த வதந்திகளை நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மோடி அவர்கள் கன்வே பண்றாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு, அப்புறம் ஆயில் தட்டுப்பாடு அதெல்லாம் பூர்த்தி செய்யப்படும். அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அதை எதையுமே நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பேசுற நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, பிரதமர் மோடி அவர்கள் 14,000 கோடி அளவிலான திட்டங்களை மதிப்பு அளவிலான திட்டங்களை வந்து தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்கள் கொண்டு வர்றாங்க. ஆனா திமுக அரசாங்கம் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே பண்றது இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து திமுக அரசு வந்து சுட்டிக்காட்டி பேசுறாரு. தமிழ் கலாச்சாரம் வந்து தமிழ் கலாச்சாரத்தையே மோடி அவர்கள் எல்லா நாடுகள்ல போகும்பொழுது எல்லா நாடுகள்லயுமே பேசுறாரு. ஆனா மோடி அவர்களுக்கு வந்து தமிழை பத்தி அவருக்கு அக்கறையே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாருமே எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஆனா தமிழுக்கும் மோடிக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த விஷயத்த கன்வே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் அண்ட் திமுக குடும்பத்துக்கும் தான் போட்டி நடக்க போகுது இந்த தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் வர்சஸ் திமுக குடும்பம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விஷயத்த செட் பண்ணி சொல்றாரு. அதுக்கப்புறம் பேசுற டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குஜராத்ல திராவிட ஆட்சி நடந்திருக்கு. அந்த ஆட்சியில இங்கேயும் அதே மாதிரியான திராவிட ஆட்சி தான் நடக்க போகுது. மோடி அவர்கள் வந்து அங்க என்ன விஷயம் பண்ணாங்களோ அதே மாதிரி விஷயங்கள் தான் இங்கேயும் பண்ண பாக்குறாங்க, குஜராத்ல பண்ண விஷயம் மாதிரியே. அதனால மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேல அவர் பாசமா தான் இருக்காரு. தன் குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்கள தான் எல்லாரையும் பாக்குறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்றாங்க. அன்றைய திருச்சி மாநாட்டுல மோடி அவர்கள் பேசிய உரை, அவங்க தொடர்ந்து பேசின நயினா நாகேந்திரன், டிடிவி தினகரன் மற்ற இதர தலைவர்கள் அனைவருமே திமுக அரசாங்கம் பயங்கரமா சாடி பேசினாங்க. அங்க இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அண்ட் மதத்தை வச்சு அவங்க எது மாதிரியான பிரச்சனைகள் பண்றாங்க, மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எது மாதிரியான விஷயங்களை அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு, இது மாதிரி திட்டங்களை வகுத்து வச்சிருக்காரு, திருச்சி அந்த மாதிரி வந்து எதனால போற்றப்படுது, என்னென்ன காரணங்கள் அனைத்தையுமே சொல்லி மோடி அவர்கள் பேசினாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் வந்து ரொம்ப கடும் சவாலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு, முக்கியமா திமுக அரசு வந்து ஒரு குடும்ப அரசு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போர்ட்ரேட் பண்றாங்க. குடும்பத்துக்காக செயல்பட்ட அரசு. கிட்டத்தட்ட அவங்க சைட்ல எல்லாருமே அரசியல் இருக்கிறதுனால, அவங்க அதுவும் அதிகார பதவியில இருக்கிறதுனால அவங்க வந்து குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டிஏ கூட்டணியில் உள்ள தலைவர்கள் மட்டும் சொல்லல, எல்லா தலைவர்களுமே இதை சுட்டிக்காட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பேச்சு வந்து அந்த தலைவர்களுக்கு எல்லாம் கை கொடுக்குமா, தமிழக மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். நன்றி.